இந்தந்த குணாதிசயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரனாவே இருந்தாலும் சீக்கிரமா ஏழை ஆயிடுவீங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சோ சாணக்கிய நிதிப்படி அவர் சொன்ன 5 குணாதிசயங்கள் இதை வந்து ஃபாலோ பண்றவங்க பணமே வச்சிருந்தாலும் ஏழை ஆயிருவாங்க. ஏழையா இருந்தாங்கன்னா வளரவே மாட்டாங்க. அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பீரோக்குள்ள வச்சு நல்லா பூட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க முன்னேறவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, அந்த பணத்தை நீங்க டபுள் ஆக்குறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது பிசினஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஏழைகளுக்கும் நீங்க உதவி வாழணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சோ இத சரியான ஒரு இடத்துல நீங்க முதலீட்டு பண்ணியே ஆகணும். நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நீங்க பூட்டியே வச்சீங்கன்னா உங்களால முன்னேறவே முடியாது. மேபி அந்த பணம் இருக்கும், அந்த பணம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படலாம், நீங்க எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வந்து இருக்காது. சோ இருக்கிற பணத்தை பூட்டி வைக்காதீங்க, அதை வந்து டபுள் ஆக்குறதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும். அண்ட் அநீதியின் பாதையில போய் நீங்க பணம் சம்பாதிச்சாலும் நீங்க உடனடியா ஏழை ஆயிடுவீங்க அப்படின்னு சாணக்கியர் வந்து சொல்லியிருக்கிறார். நம்பர் 2, தவறான வழியில நீங்க பணம் சம்பாதிக்க கூடாது. பணம் நிறைய என்கிட்ட இருக்கு, அதனால இந்த பணத்தை நான் இப்படி போய் சம்பாதிக்க போறேன், அப்படி போய் சம்பாதிக்க போறேன், இப்படி விட்டு அப்படி வாங்க போறேன், லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வாங்க போறேன், நீங்க ஏதாவது அநீதியான வழியில ஒரு பணத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பணத்தை ஈட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்பர் 3, நீங்க அதிகமா தானம் செஞ்சாலும் நீங்க ஏழை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. தானம் செய்யறது நல்லதுதான், மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் தான். ஆனா நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்ன்றதையே மறந்துட்டு தானம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க ஓட்டாண்டி ஆயிருவீங்க. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்றத சாணக்கியர் ரொம்ப அழுத்தமா வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா ஓட்டாண்டி ஆயிருவீங்க. பணம் நிறைய இருக்குதான், அதனால இதை நான் செலவு பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க குருட்டாம்போக்குல செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க ஏழை ஆகிறதுக்கான எல்லா வழியுமே நீங்களே பண்ணிக்கிறீங்க. நம்பர் 5, நீங்க ரொம்ப ப்ரௌடா ரொம்ப தலகணத்தோட இருந்தீங்கன்னா உங்க பணம் எல்லாம் உங்க கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ஒரு செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அப்படியே பீத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க கையிலவே நிக்காது அப்படின்றது தான் சாணக்கியருடைய நிதியா இருக்கு. சோ கொஞ்சம் அந்த அடக்கம், அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறருள் உயித்து விடும்ன்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனா அந்த பணம் இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த 5 நிதிகளை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.